everyone. Today's topic is Skinner operant condition theory. ஸோ உங்களுக்கு ஏதாவது மேனேஜ்மெண்ட் வர பிகாம் ரிலவெண்ட்டான டாபிக்ஸ் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அது ரிலவெண்ட்டான வீடியோவை சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன், தமிழ்லேயே பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் சாக்லேட் வாங்கி தரேன், பிஸ்கெட் வாங்கி தரேன் சொன்னால் ஒரு மாதிரி அந்த குழந்தைங்க ஹாப்பியாகும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்டேஜில் இருக்க ஒருத்தங்கிட்ட அவங்களுக்கு தேவையான அந்த நீடடான விஷயத்த வந்து நான் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் அண்ட் அவங்களோட ஒர்க்கில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக அந்த ஸ்கின்னர் ஆப்பரண்ட் கண்டிஷன் தியரி வந்து சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை டெவலப் பண்ணது யாருன்னா பிஎஃப் ஸ்கின்னர்ன்றவர். இவர் வந்து அமெரிக்காவை சார்ந்த ஒரு சைக்காலஜிஸ்ட். ஸோ இந்த ஆப்பரண்ட் கண்டிஷன் அப்படின்றது என்னன்னா, ஒரு ரிவார்டோ ஒரு பனிஷ்மெண்ட்டோ நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கான்சிக்வன்ஸாக கிடைக்கும். இப்போ வந்து நான் நல்லா வேலை செஞ்சேன்னா எனக்கு சேலரி கிடைக்கும். இதுவே வந்து நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன்னும் பொழுது கண்டிப்பாக எனக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக ஆப்பரண்ட் கண்டிஷன்றது. ஸோ வந்து ஒரு வாலண்டியர் பிஹேவியராக வந்து இதை வந்து மாற்றிடுவாங்க. ஏன்னா நான் நல்லா ஒர்க் பண்ணால் எனக்கு சேலரி கிடைக்குது. இதுவே வந்து நான் வந்து லேட்டாக வரேன்னும் பொழுது என் சேலரியில் கட் ஆகுது. ஸோ வந்து இதுலேருந்து என்ன ஆகுதுன்னா வாலண்டியர் நான் வந்து சீக்கிரம் வரதான் வந்து ட்ரை பண்ணுவேன், எனக்கு சேலரி வந்து தேவைப்படுது. ஸோ இதை தான் வந்து இந்த ஆப்பரண்ட் கண்டிஷன்றது வந்து சொல்லுது. இதே வந்து பவுல் கிளாசிக்கல் கண்டிஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த பவுல் கிளாசிக்கல் கண்டிஷனில் வந்து டாக் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நம்மளுடைய வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பட் அதில் வந்து எப்படின்னா ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெயின் பண்ணி கொண்டுட்டு வர பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங் ஸ்கூலுன்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு டைமிங் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு யூனிஃபார்ம் அது மாதிரி வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னர் எக்ஸ்பிரிமெண்ட் பாக்ஸ் பற்றி வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ், கண்ணாடி பாக்ஸ், மீன் தொட்டி மாதிரி வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிவரு, 2 லைட்டு, ஒரு ஃபுட் சென்டர் வந்து ஒன்று இருக்கும். வெளியிலேருந்து ஃபுட்டு போட்டால் உள்ளே வந்துடும். அந்த ஒரு ரேட்டோ இல்லை ஒரு பேர்டோ வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷாக் கொடுத்த ஒரு ராட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த அனிமலுக்கு வந்து செம்மையாக பசிக்கும் பொழுது தெரியாமல் ராடை டச் பண்ணிச்சோன்னா அதுக்கு ஃபுட் வந்து வரும் லைட் எரிஞ்சு. இதுவே வந்து அதுக்கு எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் வந்து அந்த ராடை வந்து அது டச் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன வந்து கான்சிக்வன்ஸாக கிடைக்கும்னா நல்ல விஷயம், அந்த ராடை அமுக்கிறதுனால அதுக்கு ஃபுட் கிடைக்கும். இதுவே வேறு ஏதாவது அது வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ணுதுன்னும் பொழுது அந்த ராடை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெளியே வரணும்னு சொல்லிட்டு அந்த ராடை கடிக்குதுன்னும் போது கரண்ட் ஷாக் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ஒரு குட்டான ஒரு திங்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு குட்டான ஒரு விஷயம் கிடைக்கும். இதுவே நீங்கள் ஒரு பேடான திங்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு பேடான ஒரு பேக் ஃபயரான ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் வந்து ஸ்கின்னர் வந்து எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ ஸ்கின்னர் பிளேஸ் a rat in a box with a liver. ஸோ அந்த லிவர் அமுத்தினா தான் ஃபுட் கிடைக்கும். இந்த rat press the liver, ஃபுட் வந்து ரிவார்டாக கிடைக்கும், வாஸ் கிவன். ரேட் வந்து லியர்ன்டு டு ப்ரெஸ் த லிவர் ஃபார் ஃபுட். ஸோ ரேட்க்கு எப்படி வந்து ஃபீட் ஆகிடணும் மைண்டில், நம்ம லிவர் அமுக்கணும் நம்மளுக்கு ஃபுட் கிடைக்கணும். இஃப் ப்ரெஸ் த லிவர் கேவ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஷாக். இப்போ மேபி அது வந்து ஏதாவது தப்பு பண்ணுச்சுன்னா அப்போ வந்து பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். ஸோ இந்த ரேட் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த லிவரை அமுக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அமுக்கிறப்போ ஃபுட் கிடைக்குதுன்னும் பொழுது கொஞ்ச நாளுக்கு அது அமுக்கி ஃபுட்டை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் அது வந்து ரேண்டமாக அமுத்திட்டே இருக்கிறப்போ அதுக்கு பதிலாக வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்க. ஸோ அந்த எலக்ட்ரிக் ஷாக் ஒரு 2-3 டைம் அதை அமுத்தி எலக்ட்ரிக் ஷாக்கை வந்து மைல்டாக அனுபவிக்கும் பொழுது ஸோ இனிமேல் அந்த லிவரை தொடாதது. ஸோ கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆப்பரண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஆக்சுவலாக ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா திரும்பி பண்ண வைக்கிறது தான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ பாசிட்டிவான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் என்னன்னா ஆடிங் சம்திங் ப்ளசன்ட் டு இன்க்ரீசிங் அ பிஹேவியர். இப்போ ஒரு குழந்தைய நம்ம வீட்டில் இருக்க குழந்தைய கடைக்கு போயிட்டு வந்தோம் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், இல்லை கடைக்கு போயிட்டு வந்தோம் உனக்கு 5 ரூபா காசு தரேன்னு சொல்லும்பொழுது அது வந்து ஒரு பாசிட்டிவான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ அந்த குழந்தை வந்து நெக்ஸ்ட் டைம் கடைக்கு போக கூப்பிடும் பொழுது நான் போகிறேன் எனக்கு 5 ரூபா காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி வைக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டாக ஆகிடும் அண்ட் அந்த பிஹேவியர் வெளியே போயிட்டு வர பிஹேவியரும் அந்த குழந்தைக்கு வந்து ஈஸியாக வரும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தான் கிவிங் ஏ போனஸ் ஃபார் அ மீட்டிங் டார்கெட்ஸ். ஸோ ஒரு சேல்ஸ் டீம் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதத்துக்கான டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்கன்னும் பொழுது அவங்களுக்கான சேலரியில் போனஸை வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க. ஸோ நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவிங் சம்திங் அன்பிளசன்ட் டு இன்க்ரீசிங் பிஹேவியர். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து ரிமூவ் பண்ணி அந்த நெகட்டிவ் இன்ஃபோர்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வர்றது தான் நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ ரிலாக்ஸிங் ஸ்ட்ரிச் ரூல்ஸ் வந்து வென் எம்ப்ளாயீஸ் பெர்ஃபார்மன்ஸ் வெல். ஸோ வந்து எம்ப்ளாயீஸ் வந்து பெர்ஃபார்ம் ஒழுங்காக பண்ணலைன்னா அவங்களோட ரிலாக்ஸேஷன் டைம் வந்து கட் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து குழந்தைங்க இருக்காங்க ஒழுங்காக ஹோம் ஒர்க்ஸ் பண்ணிட்டு வரலன்னும் பொழுது அவங்களோட ப்ளே டைமை கட் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா இப்போது
ஒரு எம்ப்ளாயி வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணலும்போது அவருக்கான சிஎல்லை கட் பண்ணுறது. ஸோ இது மாதிரிலாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பனிஷ்மெண்ட் அப்படின்றது வந்து அப்ளையிங் சம்திங் அன்பிளசன்ட் டு ரிடியூசிங் அ பேட் பிஹேவியர். ஸோ ஒரு பிஹேவியர் வந்து பேடாக இருக்குது, ஒரு ஆஃபீஸில் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி கரெக்டாக நடந்துக்காதப்போ அதை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும்னும்போது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்போம். ஸோ அந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு அன்பிளசண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களோட பேட் பிஹேவியரை அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிப்பாங்க அந்த என்வரான்மெண்ட்டில். ஸோ சேலரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேலரி கட் ஃபார் ரிப்பீட்டிங் லேட்னஸ். ஸோ டெய்லி லேட்டாக வரவங்களுக்கு சேலரியில் கட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பனிஷ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங். ஸோ அந்த எக்ஸ்டிங்ஷன் அப்படின்றது என்னென்னா ரிமூவிங் ரிவார்ட்ஸ் ஸோ த பிஹேவியர் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் போனஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த போனஸே நான் வந்து கொடுக்காம இருக்கேன், ஏன்னா ஒழுங்காகவே எனக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கல. ஸோ அந்த ரிவார்டை நான் கட் பண்ணும்போது அந்த பிஹேவியர் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணாத பிஹேவியர் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து நோ லாங்கர் அப்ரிசியேஷன் புவர் குவாலிட்டி ஒர்க்குக்காக. ஸோ எம்ப்ளாயி வந்து ஸ்டாப் புட்டிங் லெஸ் எஃபர்ட்ஸ். ஸோ அவங்க வந்து இன்னும் எஃபர்ட்ஸை வந்து கம்மியாக போடுறத வந்து அவங்க கட் பண்ணிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கான அப்ரிசியேஷன் கிடைக்கல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல எஃபர்ட் போடுவாங்க, நல்ல அப்ரிசியேஷன்ஸை அவங்க வந்து எக்ஸ்டிங்ஷனாக வாங்கிப்பாங்க. ஸோ அது வந்து சுத்தமாக பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா அதை நீங்கள் திரும்ப திரும்ப இந்த நல்ல விஷயத்தை பண்ணணும். நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறப்போ இந்த மாதிரி நெகட்டிவாக கிடச்சிடும். ஸோ நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணணும். பனிஷ்மெண்ட்டுன்றப்போ நீங்கள் இந்த பிஹேவியரை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்து எக்ஸ்டிங்ஷன், அந்த பிஹேவியரை நீங்கள் எடுத்துடணும், இனிமேல் அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதுதான் வந்து மூணுமே. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆப்னன்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் ரிவார்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, ப்ரமோஷன், போனஸ், இன்சென்டிவ், இதெல்லாமே அவங்களுக்கான ரிவார்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸில் வந்து வார்னிங் ஆர் ஃபைன்ஸ் வந்து ரெடியூசிங் அன்டிசைரபிள் பிஹேவியர்ஸ். ஸோ வார்னிங் கொடுக்கலாம், நெக்ஸ்ட் வந்து ஃபைன் போடலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ் இந்த லேட்னஸாக வராங்கன்னா அவங்களுக்கு வந்து சேலரியில் கம்மி பண்ணலாம், மெமோ கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் வந்து ரிவார்ட்ஸ் ஃபார் அ சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட்டிங் அ டாஸ்க். ஸோ ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. எதனாலனா அவங்களோட டாஸ்க்கு கரெக்டாக அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் கான்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் ஃபார் மீட்டிங் அ மந்த்லி டார்கெட். ஸோ இந்த சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த மந்த்லி டார்கெட்டை வந்து அவங்க ரீச் பண்ணுறப்போ ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ரியல் லைஃப் ஒர்க் பிளேஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கம்பெனி கிவிங் அ டாப் பர்ஃபார்மன்ஸ் அவார்ட். அது வந்து ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லையா, அப்போ தான் அவங்க திரும்ப திரும்பி நெக்ஸ்ட்டும் அந்த பர்ஃபார்மன்ஸை நல்லா பண்ணுவாங்க. அண்ட் ரிடியூசிங் ஸ்ட்ரிக்ட் டெய்லி ரிப்போர்ட்டிங் ஃபார் அ கன்சிஸ்டன்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை வந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களோட கன்சிஸ்டன்சியான பர்ஃபார்மன்ஸ் நல்லா வரணுன்றது. ஸோ இது ஒரு நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அண்ட் புவர் பர்ஃபார்மன்ஸ் கெட் ஃபார்மல் வார்னிங் கொடுக்குறாங்க, இது வந்து பனிஷ்மெண்ட். ஸோ அவங்க வந்து இனிமேல் ஒழுங்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக. ஸோ அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பில்ஸ் அ டிசையர்டு பிஹேவியர் குயிக்லி. ஸோ இதை மாதிரி நம்ம கொடுக்கறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். ஸோ அது ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் கொடுக்கறதுனால அவங்களோட பிஹேவியர் வந்து குயிக்காகவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் வெரி எஃபெக்டிவ் ஃபார் ஷார்ட் டேர்ம் மோட்டிவேஷன். ஸோ இப்போ இந்த பெஸ்ட்டு அவுட்கானு இல்லைனா பெஸ்ட்டு எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் அப்படிலாம் கொடுக்குறாங்கன்னா இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஒரு ஷார்ட் டைம்லேயே அவங்க இன்னும் நல்லா வேலை செய்யணும்னு நினைப்பாங்க. ஸோ லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா மே ஃபெயிலி ஃபார் ரிவார்ட் வந்து ஸ்டாப். ஸோ இப்போ வந்து சடனாக வந்து அந்த மந்த் டார்கெட்டை வந்து ரீச் பண்ணவங்க எல்லாருக்குமே எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் கொடுக்குறாங்க. டக்குன்னு வந்து ஒரு சம்திங் ரீசனால் அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஸோ கண்டிப்பாக அது வந்து ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கும். நெக்ஸ்ட் அவங்க சேல்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு மோட்டிவேட்டடாக பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ரிவார்ட் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். தட்ஸ் நாட் என்கரேஜிங் இன்டர்னல் மோட்டிவேஷன் ஆர் கிரியேட்டிவ். ஸோ இது எல்லாமே இந்த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் தான். ஸோ இது எந்த வகையிலுமே இன்டர்னலுக்காகவோ இல்லை க்ரியேட்டிவிட்டிக்காகவோ எந்த ஒரு பங்குமே வகிக்கல. ஸோ இவ்வளோ தான் ஸ்கின்னர் தியரி. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.